இந்த காலவெளியில் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கடன் செல்வதற்கு முன்பதாக கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்களுடைய அருமையான தாப்பனே, உங்களுடைய திரு வார்த்தையை இப்பொழுது நாங்கள் கற்றுக்கொள்ளும் வேளையில் இந்த வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்பதில் சந்தேகம் கிடையவே கிடையாதப்பா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னது சர்வ வல்லவர். நீங்கள் சொன்னது நிறைவேறும், அது சத்தியம், அது உண்மை உள்ளது, மாறாது என்பதை அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த காலவெளியில் வந்திருக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, யூடியூப்பில் கேட்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த காலவெளியில் விடாமுயற்சி, பெர்சிவியரன்ஸ் குறித்து உங்களோடு பேச இந்த உள்ளத்தில் ஏவப்பட்டிருக்கிறேன். ஆகவே உங்களோடு நான் பேச விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், விடாமல் சோர்ந்து போகாமல் நாங்கள் எப்பொழுதும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். எனக்கு தெரியும், எங்களுடைய சர்ச்சில் ஒன்றோ ரெண்டு பேர் அங்கே டிரைவிங் லைசன்ஸுக்கு போய் எத்தனையோ தடவை ஃபெயில், ஆனால் விடவே இல்லை. எப்படி என்றாலும் லைசன்ஸ் எடுக்க வேணும் என்று போய் 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 லைசன்ஸ் எடுத்து டிரைவ் பண்ணக்கூடியதாக கர்த்தர் கிருபையளித்தார். விடாமுயற்சி. எங்களுடைய ஜீவியத்தில் சோர்ந்து போகக்கூடாது. நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவர் அதை குறித்து லூக்கா எழுதிய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு உவமையை சொல்லுகிறார். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவதை குறித்து பேசியிருக்கிறார். எங்களுடைய ஜெபங்கள் இன்னும் எங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று யாராயிலும் இன்றைக்கு சோர்ந்து போயிருந்து அந்த ஜெபத்தை நீங்கள் விட்டிருப்பீங்கள் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை நடப்பிப்பார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஜெபத்துக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். காலங்கள் கடந்து சென்றாலும், வருஷங்கள் கடந்து சென்றாலும் கர்த்தர் சொன்னதை அவர் நிறைவேற்றுகிற தேவன். ஆகவே கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். விசுவாசம் எப்படி எங்களுக்கு வருகிறது? தேவனுடைய வார்த்தையை கேட்பது மூலமாக, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறது மூலமாக எங்களுக்கு விசுவாசம் வருகிறது. ஆகவே லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் மட்டும் வாசித்து பார்க்கும் வேளையில் அதில் சொல்லப்பட்டதை நான் வாசிக்க கேட்கவில்லை, ஆனால் அதை நீங்கள் பார்க்கலாம். என்னவென்று சொன்னால், கர்த்தர் சொல்லிக் கொடுக்குற ஒரு காரியம், எப்பேற்பட்ட ஒரு சாதாரண ஒரு மனுஷனிடத்திலேயே கேட்டு கேட்டு அவன் ஒரு பொல்லாத நியாயாதிபதியாக இருந்தாலும் அவனை ஓயாமல் இந்த ஸ்திரீ அங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறாள் என்று சொல்லிவிட்டு அவள் பதில் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால், இந்த பொல்லாத மனுஷனே இப்படி செய்வான் என்று சொன்னால், எங்கள் மேலே இரக்கம் வைத்திருக்கிற தேவன், எங்கள் மேலே தயவு வைத்திருக்கிற தேவன், அன்பு வைத்திருக்கிற தேவன், எங்களை நேசிக்கிற தேவன் எவ்வளவு அதிசயமான முறையில், ஆச்சரியமான முறையில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நலமானதை நிச்சயமாக செய்வார் என்பதை நாங்கள் இந்த பகுதியிலிருந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த காலவெளியில் யாராயிலும் நீங்கள் ஜெபம் பண்ணி சோர்ந்து போயிருப்பீங்கள் என்று சொன்னால் சொல்லுகிறேன், விடாதீங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். தொடர்ந்து கர்த்தருக்காக காரியங்களை செய்யுங்கள். சில வேளைகளில் கடவுளுக்காக நாங்கள் ஊழியங்கள் செய்திருக்கிறோம், எங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்குது? சிலர் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன கிடைத்தது? உங்களுக்கு பிரச்சனை தான், உங்களுக்கு கஷ்டம்தான் வந்திருக்குது என்று சொல்லி. ஆனால் யோபுடைய வாழ்க்கையை எடுத்து வாசித்து படித்து பார்க்கும் வேளையில், யோபு கடவுளுக்கு பயந்த ஒரு மனுஷன். எப்பொழுதும் அவன் என்ன செய்வான் என்று சொன்னால், கடவுளுடைய சன்னிதானத்தில் தன் பிள்ளைகளுக்காக எல்லாம் மன்றாடுவானாம், அவன் ஜெபம் பண்ணுவானாம். அவர்கள் பாவம் செய்திருக்க கூடாது, பாவம் செய்திருந்தால் அவங்க பெரிய பார்ட்டிஸ் வைப்பாங்களா, கொண்டாடுவார்கள். அப்பொழுது இவர்கள் எந்த விதத்திலையும் பாவம் செய்திருந்தால் அதை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதும் தன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண ஒரு மனுஷன். ஆனால் திடீரென்று சொல்லி எதிர்பார்க்காத விதத்தில் அவனுக்கு பிரச்சனைகள் வந்தது. அந்த பிரச்சனைகள் கர்த்தரை அறியாமல் வரவில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு வருகிற பிரச்சனைகள், கஷ்டங்கள் கர்த்தர் அனுமதிக்காவிட்டால் நடக்க முடியவே முடியாது. பிசாசு எங்களை தொட முடியாது, எங்களுக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் அனுமதித்தால் அந்த காரியத்தை அவர் கொடுக்கும் வேளையில் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், தண்ணீர்களை கடக்கும் வேளையில் நான் உன்னோடு இருப்பேன், அக்கினி கூடாக நடக்கும் வேளையில் நீ வேக மாட்டாய், உன்னோடு கூட இருக்கிறேன். நாங்கள் பார்க்கிறோம், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகு அவர்களை தூக்கி அங்கே அக்கினி சூளையில போட்ட வேளையில், பயங்கரமாக போட்ட வேளையில் போட கொண்டு போனவர்கள், அவர்களை போடுவதற்கு அங்கே தூக்கி கொண்டு போனவர்கள், அவர்களை அந்த அக்கினி பட்சித்து போட்டது. ஆனால் இந்த 3 வாலிபர்களும் கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்கள் அந்த இடத்துல இருக்கும் வேளையில்
ராஜா கேட்கிறார், நாங்கள் 3 பேரை தானே போட்டோம், 4 பேரை நான் பார்க்கிறேனே, இந்த 4வது நபர் அங்க தேவகுமாரனுக்கு ஒப்பா இருக்கிறாரு என்று சொல்லி இந்த புறஜாதி ராஜா பார்த்து, ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தவர், அந்த இயேசு கிறிஸ்து அன்றைக்கும் அவர்களை விடுதலை செய்தவர். இந்த காலவெளியிலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை வியாதிகள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், கடன் பிரச்சனை இருந்தாலும், நாங்கள் சில வேளைகளில் மடமத்தனமாக நாங்கள் பிழையான காரியங்கள் செய்திருந்தாலும், கர்த்தர் எங்கள் மேல இரக்கமா இருந்து கிருபையா இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த காலவெளியில் எங்களோடு இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில அவர் அவ்வளவு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆனால் திடீரென்று சொல்லி அங்க நாங்கள் பார்க்கிறோம், பிரச்சனைகள் வருவதற்கு முன்பதாக பிசாசு கர்த்தரிடத்துல போய் உத்தரவு எடுத்துக்கொண்டு இவனுக்கு பிரச்சனைகளை கொண்டாந்து போட்ட வேளையிலேயே அவனுடைய சொந்த மனைவியும் அங்கே அவனுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டிய அந்த பெண்ணும் அவன் என்ன செய்கிறார் என்றால், அங்க நீர் ஏன் ஆண்டவரை நீ துதித்து கொண்டிருக்கிறீர்? அந்த இஸ்திரியானவள் சொல்லுகிறார், அவருடைய மனைவி சொல்றார், கர்த்தரை தூஷித்து நீ செத்து போ என்று சொல்லும் வேளையிலேயே அவர் சொல்லுகிறார், நீ பைத்தியக்காரிய போல பேசுகிறாய் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருக்கு ஸ்தோத்திரம் என்று துதித்து கொண்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. துன்பமான வேளையிலையும் நாங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும், கஷ்டமான வேளையிலையும் நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். வியாதி இருக்கும் வேளையில, வேதனை இருக்கும் வேளையில, முடியாதுன்னு சொல்லுகிற நேரத்திலே கர்த்தரை துதிக்க நாங்கள் கற்றுக்கொள்வோம் என்று சொன்னார். துதி அதிசயங்களை நடப்பிக்கும். துதிக்க ஆரம்பிக்கும் வேளையில miracles will take place. ஏனென்று சொன்னால் நாங்கள் பார்க்கிறோம், எரிகோ மதில்கள் பயங்கரமாக இருந்தது, அலங்கங்களாக இருந்தது. அந்த அலங்கத்தை சுற்றி 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 வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் 7வது நாள்ல கர்த்தரை துதிக்க ஆரம்பித்த வேளையில அதிசயமான முறையில அவைகள் எப்படி இடிந்து விழுந்ததோ, எப்படி அங்க அந்த எரிகோவை கைப்பற்ற கூடியதா இருந்ததோ, உங்களுடைய வாழ்க்கையில இது முடியாது என்று சொல்லுகிற மனுஷர்கள் சொல்லுவார்கள், இது முடியாது என்று சொல்லுவார்கள். ஆனா நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிற நாங்கள், அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நடத்தி அவர் எதை சொல்லுகிறாரோ அதன்படி செய்வோம் என்று சொன்னார், ஆசீர்வாதம் நிச்சயமாகவே வரப்போகிறது. ஆகவே விட்டுவிட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் ஆண்டவரை துதிக்கும் வேளையில அலங்கங்கள் இடிந்து விழுந்து உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க போகிறது, சந்தோஷமான காரியங்கள் நிகழ்ச்சிகள் நடக்க போகிறது. எத்தனையோ பேர் என்னோடு கூட அங்க சில சமயங்கள்ல சாட்சிகளை என்னோடு பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தர் எவ்விதமாக காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஏண்டா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அனுதினமும் நன்மைக்கேதுவாக, கர்த்தரில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக அவர் நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில எதுவும் அவர் அறியாமல் நடக்க முடியாது. நான் சொல்லுவது, ஒரு அணு கூட அவருடைய சித்தம் இல்லாமல் அசைய முடியவே முடியாது. ஆகவே எங்களுக்கு கர்த்தர் நன்மைகளை செய்கிறவர் தேவன். இந்த கால வேளையில நாங்கள் பார்க்கிறோம், அவருடைய நேரத்துக்கு காத்திருக்கும் வேளையில காணா ஒரு கல்யாண வீட்டில் அங்கே தண்ணீர், அந்த திராட்சரசம் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி தாயார் வந்து இயேசுக்கு சொல்லும் வேளையில இயேசு சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை. நாங்கள் சில வேளைகளை அவசரப்பட்டு கேட்போம், எங்களுக்கு உடனே வேணும், இப்போ வேணும் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் தன் நேரத்துக்காக காத்திருக்க சொல்லுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு புது பெலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். காத்திருக்கும் வேளையில சோர்ந்து போக வேண்டாம். சோர்ந்து போகாமல் காத்திருக்கும் வேளையில ஏசாயாவின் புஸ்தகத்தில் 40ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல, கழுகுகள் எப்படி கழுகுகள் எப்படி காத்திருக்கிறதோ அப்படி நாங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் வேளையில ஏற்ற நேரம் வரும் வேளையில கழுகு போயிட்டுது செத்துட்டுதுன்னு சொல்லி யோசிக்கலாம், கழுகுக்கு வருத்தம் வந்துட்டுது இனி அது சாவ போகுதுன்னு யோசிக்கலாம். அந்த கழுகை பெற்று இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ண போறது இல்லை. ஆனால் அந்த கழுகு புது பேலன் பெற்றுக்கொண்டு எப்படி திரும்பவும் ஆகாயத்தில் பறந்து அது புயல்களை எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்கக்கூடியதாக இருக்கிறதோ, அதே போல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் பலவீனராய் இருக்கிறவர்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். உங்களுடைய பலவீனங்களை குறித்து பலவீனம் I am weak என்று சொல்லிக் கொண்டிருக்காம I am strong
God has given me the strength. ஆண்டவர் எனக்கு பெலனை தந்திருக்கிறார், எனக்கு நல்ல சுகத்தை தந்திருக்கிறார் என்று சொல்லும் வேளையில ஆண்டவர் அதிசயங்களை நடப்பிக்கிறவராய் கழுகை போல ஏற்ற நேரத்தில் எழும்பி பிரகாசிக்க கூடியதாக கர்த்தர் காரியங்களை செய்வார். யாராயிலும் வருத்தத்தோடு இருந்தால், வியாதியோடு இருந்தால், இன்றைக்கு மன சோர்வோடு வந்திருந்தால், ஆண்டவர் உங்களுக்குத்தான் இந்த வார்த்தையை கொடுக்கிறார் என்று இதை ஏற்றுக்கொள்ளும் வேளையில உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மறுபிறப்பு ஏற்பட்டது போல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது, மறுமலர்ச்சி ஏற்பட போகிறது. இழந்தவைகளை எல்லாவற்றையும் நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக ஆண்டவர் திரும்பவும் தர வல்லவராய் இருக்கிறார். எனக்கு இருந்த செல்வங்கள் இழந்து விட்டேனே, எனக்கு இருந்த எல்லாம் இழந்து விட்டேனே என்று சொல்லி அங்கே யோபு அழுது கொண்டு இருக்கவில்லை. அவனுடைய சர்ரத்திலையும் வருத்தம் வந்து விட்டது, வியாதி வந்து விட்டது, பருக்கள் நிறைந்தவனாக இருக்கிறான். அந்த நேரத்தில் எவ்வளவோ கஷ்டத்துக்கூடாக போய்கொண்டிருக்கும் வேளையிலேயும் அவனுக்கு இருந்து ஆறுதல் சொல்ல சிநேகிதர்கள் வருகிறார்கள் என்று யோசித்த அந்த சிநேகிதர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவேளை நீ இப்படி செய்திருக்கலாம், அப்படி செய்திருக்கலாம், புலவிட்டிருக்கலாம், தவறு செய்யலாம். ஒருவன் கஷ்டப்படும் வேளையில் ஆறுதல் அளிக்க வேண்டியவர்கள் எல்லாம் ஆறுதல் அளிக்காமல் விடுவார்கள். மனுஷன் எங்களை ஆறுதல் படுத்த முயன்றாலும் ஆறுதல் வரவே வராது. ஆனால் கர்த்தர் எங்களை ஆறுதல் அளிக்கிறவர், தேற்றரவாளன் என்று சொல்லப்படுகிறது, கம்ஃபர்டர் என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்களை தேற்றுகிறவராயிருக்கிறார். நாயினூர் விதவை தன்னுடைய ஒரே மகன் இழந்து வேதனையோடு எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே என்று சொல்லி இனிமேல் எனக்கு என்ன நடக்க போகிறது, அவள் பெரிய நம்பிக்கை வைத்திருந்திருக்க கூடும். என்னுடைய மகன் என்னை பார்ப்பான், என்னுடைய மகன் என்னை கவனிப்பான், அவன் வேலை செய்து எனக்கு உத்தியோகத்தில் இருந்து கிடைக்கிற சம்பளத்தில் எனக்கு நல்லா இருப்பான் என்று யோசித்திருக்க கூடும். ஆனால் அவளுடைய கனவெல்லாம் நொறுங்கி போய்விட்டது. அவன் இறந்ததும் அவளுக்கு என்ன செய்ய தெரியாமல் இருந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலேயே நீங்கள் சில வேளைகளில் பெரிய பிளான்ஸ், திட்டங்களை நீங்கள் வைத்திருந்திருக்கலாம். ஆனால் திட்டங்கள் எல்லாம் நம்பினவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம், உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் உடைந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த கால வேளையில் அதிசயத்தை செய்கிறவர் இந்த இடத்துல இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் தற்செயலாக வரவில்லை. அவர் ஒரு நோக்கத்தோடு நாயினூர் விதவை அந்த மகனை அடக்கம் செய்வதற்கு மக்கள் கொண்டு போய் கொண்டிருக்கிற அந்த இடத்துல, துக்கமான இடத்துல இயேசு அந்த இடத்துக்கு வருகிறதை காணக்கூடியதா இருக்கிறது. அந்த இடத்துக்கு வந்து பாடிய தொட்டு அலாதி என்று சொல்லி அவளை தேற்றி பலப்படுத்தினவர். இந்த கால வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற வேதனைகள், பயங்கள் எல்லாவற்றையும் நீக்கிறவர் எங்களுடைய தேவன். யாரும் பயம் எனக்கு வந்ததே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இருந்தால் ஆராதனைக்கு பின்பதாக என்னோட சந்தித்து என்னோட பேசுங்கள். ஜீவியத்தில் பயம் வரக்கூடும், ஆனாலும் அந்த பயத்தின் மத்தியிலேயே பயப்படாது என்று சொல்லுகிற தேவனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கக்கூடியதாக கர்த்தர் கிருபளிக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா பயம் தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல, சத்ருவானவன், பிசாசானவன் அங்க பயத்தை போடுகிறான். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை என்று சொல்லும் வேளையில பயம் வரும் வேளையில பிசாசு போடுகிறான். யாராயிலும் இந்த கால வேளையில பயத்தோடு இருப்பீங்கள் என்றால், எதை குறித்தும் பயந்து கொண்டிருப்பீங்கள் என்றால், ஆண்டவருடைய நாமத்தினால இப்பொழுது அந்த பயத்திலிருந்து, அதை யாரை குறித்தும், இவரை குறித்தும், குடும்பத்தை குறித்தும், வருங்காலங்களை குறித்தும், வேலையை குறித்தும், எதை குறித்தும் பயந்து கொண்டிருந்தால் இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையில விடுதலை பெறுவீர்களாக, அற்புதம் நடைபெறுவதாக. இப்பொழுதே ஒரு விடுதலை கிடைக்கும் வேளையில தைரியம் உங்களுக்கு ஆண்டவர் தருகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாங்கள் பார்க்கிறோம் அந்த மனுஷன் யோபுடைய வாழ்க்கையில அவன் கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருந்தான், கர்த்தரை துதித்து கொண்டிருந்தான். ஆராதனையை நிப்பாட்ட வேண்டாம். பிரச்சனை வருகிறதா, ஓடி வாங்க ஆண்டவரிடத்துல. கஷ்டம் வருகிறதா, தள்ளப்பட்ட மக்கள், அநேக சம்பவங்கள் வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. புறக்கணிக்கப்பட்ட குஷ்டரோகி, சமுதாயத்துக்குள்ளேயே வர முடியாதவன் இயேசு அண்டையில் வந்து எப்படி சுகத்தை பெற்றான். இந்த கால வேளையில நீங்கள் யாரும் உங்களை தள்ளி வைத்திருக்கலாம், புறக்கணித்து வைத்திருக்கலாம். சில வேளைகளில் சொந்த பந்தங்கள் எல்லாம் எங்களோட இருந்தாலும் எங்களுக்கு தனிமை சில வேளையில வாட்டி கொண்டிருக்கலாம். சொந்த குடும்பம் எங்களுக்கு இருக்கலாம், சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், பெற்றார் எல்லாரும் இருக்கும் வேளையில ஒரு தனிமை வாட்டுகிறதா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த தனிமையை நீக்க வல்லவராய் இருக்கிறார். நாயினூர் விதவைக்கு அந்த
தைரியத்தை கொடுத்து பயப்படாதே அழாதே என்று சொல்லி அவர் அந்த ஸ்திரீக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த மகனை உயிரோடு எழுப்பி கொடுத்தவர். இன்றைக்கு அவளுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை நாங்கள் கண்டிருக்கலாம். எவ்விதமாக அவள் ஆனந்த களிப்போடு சென்றிருக்கலாம். அது யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையிலேயே நீங்கள் கண்ணீரோடு இருக்கிற உங்களுக்கு உங்களோட கண்ணீரை துடைக்கிற தேவன் மாத்திரமல்ல, சந்தோஷத்தை நல்ல செய்திகளை வரக்கூடியதாக கர்த்தர் காரியங்களை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். முடியாது என்று சொல்லிவிட்டு எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த கால வேளையில நீங்க கர்த்தரை இறுக பிடித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் யாக்கோபு என்று சொல்லப்படுகிற எங்களுடைய முற்பிதா, அவர் நீர் என்னை ஆசீர்வதிக்கும் வரைக்கும் நான் உம்மை விடமாட்டேன் என்று சொல்லி ஒரே பிடியாக இருந்தது நிமித்தமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் வேளையில் அவன் ஒரு எத்தன் ஏமாற்றுக்காரன். ஆனாலும் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை மாற்றினவர். இந்த காலவெளியில நாங்கள் எப்பேற்பட்ட பாவங்கள் செய்திருந்தாலும், துரோகங்கள் செய்திருந்தாலும், பிழைகள் செய்திருந்தாலும் இயேசுவின் பாதத்தில் வந்து இயேசுவே எனக்கு மன்னியும் என்று சொல்லும் வேளையில அவர் தன்னண்டையில் வருகிறவனை புறக்கணிக்காத தேவன். அவருடைய தயவு மாறாத தயவு, கிருபை, அவருடைய கிருபை காலைத்தோறும் புதியவைகளாக இருக்கிறது. இந்த காலவெளியில இந்த வார்த்தைகள் நமக்கு இன்றைக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தையா இருக்கிறார். இன்றைக்கு எங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். இனி நீங்கள் பாய்ந்து கொண்டிருக்க அவசியம் இல்லை, அழுது கொண்டிருக்க அவசியம் இல்லை, தடுமாறி கொண்டிருக்க அவசியம் இல்லை, சந்தேகப்பட்டு கொண்டிருக்க அவசியம் இல்லை. தைரியத்தோடு செல்லக்கூடியதாக கர்த்தர் உங்களை இந்த காலவெளியில தம்முடைய கரத்தினால பிடித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் அங்கே கடல் மேல நடந்து வந்து கொண்டிருக்கும் வேளையில அவருடைய சீஷன்ல ஒருவன் பேதுரு சொல்லுகிறார், எனக்கும் அதே மாதிரி கட்டளையிடும், நானும் தண்ணீர் மேல நடக்க போறேன் என்று. அவர் நடந்து வர சொல்லி கட்டளை கொடுத்தார். நடந்து வரும் வேளையில அவன் திடீரென்று அமிழ்ந்து போறதுக்கு ஒரு காரணம் நான் விசுவாசிக்கிறேன், அவன் அந்த அலைகளை பார்த்திருப்பான், புயலை பார்த்திருப்பான், காற்று பலமா அடிக்குதே என்று சொல்லி பார்த்திருப்பான். அவன் அப்படியே அமிழ்ந்து போகிறான். இவன் பேதுருவை குறித்து படித்து பார்க்கும் வேளையில அவன் ஒரு மீன் பிடிக்காரன், மீன்களை பிடிக்கிறவன், தண்ணீர்ல தொழில் செய்து கொண்டிருக்கிறவன், கடல்ல தொழில் செய்கிறவன். இவனுக்கு நீந்த தெரியாதா? நிச்சயமா தெரியும். அவன் அமிழ்ந்து போய்க்க நீந்தி வந்து கடல்ல அந்த படகை திரும்ப பிடித்து அவன் உள்ளுக்கு வந்திருக்கலாம். ஆனா அது இல்லாமல் அவன் உடனே சொன்னான், இயேசுவே என்னை ரட்சியும் என்று சொன்னான். அவன் அமிழ்ந்து போற நேரத்தில் என்னை ரட்சியம் என்று சொல்லும் வேளையில ஆண்டவருடைய கரம் அவனை பிடித்து தூக்கி திரும்பவும் அந்த தண்ணீர் மேல அவர் தூக்கி கொண்டு வந்தார் என்று நாங்க பார்க்க முடியாது. நடக்க வைத்து திரும்பவும் அந்த படகுல கொண்டு வந்தவர். இந்த கால வேளையில நீங்க அமிழ்ந்து போய்கொண்டிருக்கலாம், எல்லாம் முடிந்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த கால வேளையில தற்செயலாக எங்களை இந்த இடத்துல கால வேளையில தடைகளை போட்டு வர முடியாமல் நிப்பாட்டவில்லை. நீங்கள் இந்த கால வேளையில தடைகளை உடைக்கிற தேவன். தடைகளை நீக்கி நீங்க இந்த இடத்துல இந்த கால வேளையில இந்த வார்த்தையை கேட்பதற்காக கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். என்னவென்று சொன்னார், அந்த மனுஷன் கரத்தை பிடித்து திரும்பவும் நடக்க வைத்தவர், தண்ணீர் மேல் நடக்க வைத்தவர். உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போய் முடிந்தது என்று சொல்லுகிற நேரத்தில் ஆண்டவர் திரும்பவும் எல்லாவற்றையும் தர வல்லவராய் இருக்கிறார். ஆகவே விட வேண்டாம், அவரை கொஞ்சமும் சந்தேகப்பட வேண்டாம், ஆலயத்துக்கு வருவதை நிறுத்த வேண்டாம், ஜெபம் பண்ணுவதை வேதத்தை படிப்பதை நிறுத்த வேண்டாம். எல்லாம் மோசமா இருக்கிற சூழ்நிலையில புயல் காற்று அடித்து கொண்டிருக்கும் வேளையில இறையாதே அமைதலா இரு என்று சொன்ன தேவன் அவர் இன்றைக்கும் அதே வார்த்தையை அவர் சொல்லும் வேளையில எல்லாம் அமைதல் உண்டாகும் என்பதை அறிந்த நாங்கள் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவர் இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு இன்னும் பிரசங்கம் தேவையில்லை, இவ்வளவுமே பெற்றுட்டீங்க. இன்றைக்கு நல்ல ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகவே விட வேண்டாம். என்னத்தான் நடந்தாலும் நித்ரா கொண்டு கொண்டு சேர்ச்சுக்கு வேற பாட்டிக்கு போனேன், அது நடந்தது இது நடந்தது என்று சொல்லி போட்டு நித்ரா கொண்டு கொண்டிருக்க வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமைண்டா எப்படி என்றாலும் எழும்பி ஓடி வந்து கர்த்தருடைய சன்னிதானத்துக்குள்ள வரும் வேளையில ஆண்டவர் ஒரு புது ஜீவனை தருகிறவராக இருக்கிறார். ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சா ஒரு எனர்ஜி வருமென்றது போல தேவனுடைய வார்த்தையை கேட்கும் வேளையில தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றுக்கு மேலாக வல்லமை நிறைந்தது. தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் எடுத்தவர்கள் வாசிக்க போறீங்க. கிதியில
2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம். 2 Thessalonians chapter 2 verse 15. அங்கே சொல்லப்படுகிறது அப்படி சொன்னார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்படுகிறதை வாசிக்க கேட்போம். யார் என்றாலும் எடுத்தவர்கள் வாசிங்கள், மற்றவர்களுக்கு அணிக்க வேண்டாம். பைபிளில் இல்லையோ நான் சொல்கிற பகுதி வாசிங்க கிதில. நாங்கள் உங்களுக்கு உபதேசிக்கிற முறைமைகளை கை கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கிறோமோ, வேறு இடத்துலேருந்து கற்றுக் கொடுத்தா புலியான காரியங்களை கற்றுக் கொடுப்பார்கள் சிலர். இன்றைக்கு யூடியூப்பில் அநேக பிரசங்கங்கள் இருக்குது. ஆனால் எல்லாமே நல்ல பிரசங்கங்கள் என்று அல்ல. நான் சில வேளைகளை கேட்டுக்கொண்டிருந்துட்டு சிலவற்றை நான் உடனே நிறுத்தி விடுவேன். என்று அது புலியான போதனை என்பது எனக்கு தெரியும். ஆகவே என்னென்று சொன்னால், இந்த இடத்துல உங்களுக்கு கற்று கொடுக்கிறதுக்கு உண்மையாயிருங்கள், அதில் உறுதியாக நிலைத்திருங்கள். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். நீதி எங்களுடைய நீதி அல்ல, கர்த்தருடைய நீதி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால நாங்கள் எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ரைச்சஸ் பீப்புள், ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட். ஆண்டருக்கு முன்பதாக நாங்கள் நேர்மையாக நிற்கக்கூடியதாக கர்த்தருடைய இரத்தம் எங்களை கழுவி சுத்திகரித்திருக்குது, எங்களை மீட்டிருக்குது. ஆகவே நீதிமான் விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையிலிருந்து கிடைக்கிறது. வார்த்தை விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீங்கள் பிழைக்க வேணுமா? முடியாது என்று சொல்லுகிற காரியங்களை தாண்டி வரக்கூடியதாக செய்வார் கர்த்தர். கண்களினால பார்க்க முடியாது, ஆனால் ஆவிக்குரிய கண்களினால நீங்க காண்கிறீங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரால கூடாத காரியம் எதுவுமே இல்லை. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் 1 Corinthians chapter 9 verse 24 வாசிங்கள். 1 கொரிந்தியர் 9:24. பாருங்க, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவாங்க, எல்லாருமே ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவன் தான் பந்தயத்தை பெறுவான் என்று அறிகிறீர்களா? நீங்க விட்டுடக்கூடாது. எல்லாரும் நல்லா வந்து ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாரும் நல்லா கர்த்தருக்குள்ள வந்து ஆராதனையில கலந்து கொள்வார்கள். ஆனா எல்லாருமே அவர்களுக்கு எல்லாமே கிடைக்கும் என்றதல்ல. ஆனால் கடைசி வரியமும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று வசனத்தில் சொல்லப்பட்டது போல உறுதியாக விடாமல் சோர்ந்து போகாமல் நீங்கள் ஆக்கள் ஓடும் வழியில் பார்த்துருப்பீங்க. சில வேளைகளில் அங்கே ஓடும் வழியில் களைத்து போவார்கள். அவர்களுக்கு பெரிய நல்லா ஓடி முடித்து களைப்பு இல்லாமல் நிற்க மாட்டார்கள், களைத்து போவார்கள். ஆனாலும் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓடுவது போல எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வரலாம், சோர்வுகள் வரலாம், களைப்புகள் வரலாம். ஆனால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், ஒருவர் ரேஸ் ஓடிக்கொண்டிருக்கும் வேளையில், சைக்கிள் ரேஸாக இருக்கலாம், அல்லாட்ட ஓட்ட பந்தயத்தில் இருக்கலாம், அவர் ஓடிக்கொண்டிருக்கும் வேளையில் நான் பார்த்துருக்கிறேன். என்னென்னு சொன்னால், அவர்கள் சேப் பண்ணுவார்கள், நல்லா கையை தட்டி சேப் பண்ணுவார்கள். சேப் பண்ணி இன்னும் சிலர் என்ன செய்வாங்க, தண்ணீரை கொண்டு வந்து ஊற்றுவாங்க அவங்க மேலே. ஏன்னா களைத்து போகாமல் இருக்கிறதுக்கு. எத்தனை பேர் கண்டுக்கிறீங்க? ஏதோ நான் சொல்லிக்க புதுன மாதிரி. ஓகே, என்னென்னு சொன்னால் தண்ணியை ஊற்றி உற்சாகப்படுத்துவார்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். என்னென்னு சொன்னால், யோபு சொல்லுகிறான், எந்த வாழ்க்கையில் வந்த சூறாவளி அதுலேயே எனக்கு ஆண்டவர் விடுதலை தருவார்ண்டா. உனக்கு வந்திருக்கிறது நத்திங். உனக்கு ஓடையிலும் ஓட்டத்தை ஓட முடியும், ஒரு பிரச்சனையும் இல்லை. கள்ளருடைய கையில் அகப்பட்டார் பவுல். அநேகருடைய வேதனையான காரியங்களுக்கூடாக பவுலுடைய வாழ்க்கையில் போனார். ஆனால் சொன்னார், கிறிஸ்து இயேசுவின் அன்பை விட்டு ஒன்றுமே என்னை பிரிக்காது. பசி வந்தது தான் நாங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். என்னவென்று சொன்னால், சிங்கக்குட்டிகள் அங்கே தாழ்ச்சி அடைந்து பட்னியாக இருக்கும். கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. பவுல் என்னத்தை தேடாமல் விட்டாரா? கர்த்தரை தேடினார். அவர் கர்த்தருடைய வழி நடத்தலும்படி அநேக நிருபங்களை எழுதினார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவரே எழுதியிருக்கிறார், பசி வந்தது. கள்ள சகோதரர், பிரதர்ஸ் என்று நாங்கள் சொல்கிறோம், சிஸ்டர்ஸ் என்று சொல்லுகிறோம். எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆக்கலன்னு தான் நாங்கள் யோசிக்கிறோம். கள்ள சகோதரர் அவர் சொல்லுகிறார், பவுல், நான் சொல்ல இல்லை, பவுல் சொல்லுகிறார், கள்ள சகோதரர்களால் எனக்கு வந்த வேதனை துன்பம். இன்றைக்கு நாங்கள் சர்ச்சுக்கு வரும் வழியில் யோசிக்கவும், நான் சர்ச்சில் வாரவன் எல்லாம் நல்லவன் என்று. சர்ச்சுக்கு வாரவன் நல்லவனும் இருக்கிறான், கூடாதவனும் இருக்கிறான். ஒவ்வொரு விதமான மனுஷன் வருகிறான். இன்றைக்கு சில வேளைகளை நாங்கள் ஏமாந்து போகக்கூடாது.
எங்களுக்கு கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. பவுலுடைய வாழ்க்கையில் உறுதியாக நிலைத்திருந்தார். அவர் சொல்லுகிறார், பட்டினியோ பசியோ எதுவும் என்னை கிறிஸ்து இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது. இந்த காலவெளியில் உறுதியாக நீங்கள் நிலைத்திருப்பீங்கள் என்றால், உறுதியாக நிற்பீங்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அவர் அங்கே சாட்சியாக சொல்லிக்கொண்டு உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில் தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வந்தது. அவருடைய வாழ்க்கையில் அவர் கடைசியாக மறிக்க போய்க்கே ஒரு பிரச்சனை தான். மறிக்கிற தருவாயில் வயது போயிட்டு முடியாமல் இருக்கிற அந்த சூழ்நிலையிலேயே ஒரு மகன் விளையாட்டு காட்டுறான். பிரச்சனை ஏற்பட்டது. நான் இப்பொழுது அப்சலோமை பற்றி கதை கேள. அதுக்கு பின்பதாக அவன் தன்னுடைய ராஜ்ய பார்த்து அப்பாட ராஜ்ய பார்த்து எடுக்கிறதுக்கு முயற்சி செய்தான். ஆனால் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தது போல உங்களுடைய கடைசி நாட்கள்லையும் மாதங்கள்லையும் வருஷங்கள்லையும் சில வேளைகளில் நீங்கள் நம்பின உங்களுடைய சொந்தமே உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம். உங்களை திரும்பி பார்க்கவும் மாட்டுதுன்னு யோசிக்கலாம். அழ வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷனே கர்த்தர் தான் உங்களுக்கு புயப்பலனாக இருக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையை மாறிக்கொண்டு போகிறது. நாங்கள் இலங்கையிலேருந்து இந்தியாவிலேருந்து வந்தவர்கள் என்னவென்று சொன்னால் எங்களுடைய குடும்பம் எங்களை பார்த்துக்கொள்ளும் என்று நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஊரில் வயது போய்க்கே வச்சு பார்ப்பாங்க, ஓமா இல்லையா வச்சு பார்ப்பாங்க. இங்கே நோ டைம் சொல்லுவாங்க, இங்கே பார்க்குறதுக்கு நேரம் இல்லை, கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு போயிடுவாங்க. இருந்துட்டு வந்து பார்ப்பாங்க, இருந்துட்டு அதையும் பார்க்க மாட்டாங்க. செத்த நியூஸ் வந்ததுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு வந்து எடுத்து அடக்கம் செய்கிறதுக்கு வருவாங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், எந்த இடத்துல இருந்தாலும் தாவீதோடு கர்த்தர் இருந்தார். தாவீது இன்றைக்கு எங்களை உற்சாகப்படுத்துகிறார். எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருந்தார். அவர் எனக்கு தருவேன் என்று சொன்னதை செய்து முடித்தார். இந்த கால வேளையிலே உங்களை கைவிட மாட்டேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணவர் உங்களோடும் என்னோடும் கூட அவர் இருக்கிறார். எவ்வளவு கஷ்டங்கள், எத்தனை கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் எங்களுக்கு போதும். அவர் எங்களை ஆறுதல் படுத்துவார், தேற்றுவார், பலப்படுத்துவார். நாங்கள் யாவரும் தெரிந்து பாடுகிற பாடல், நான் அதிகமாக பாடுவேன் அந்த பாடல் என்னவென்று சொன்னால் ஃபாதர் பெர்க்ஸ்மேன் பாடல், ஒரு தாய் தேற்றுவது போல நீர் அப்பா என்னை தேற்றுகிறீர். ஒருத்தருமே இல்லை, எங்களுக்கு ஒருவருமே இல்லை. சிரிக்கும் வேளையில் நான் சொல்லுவது எல்லாரும் சொல்லுவது, எல்லாரும் பல மக்கள் இருந்து சிரிப்பாங்க. காசு இருக்கும் வரைக்கும் எங்களோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, வந்து பார்ட்டிஸுக்கு எல்லாம் போவாங்க. இளையகுமாரனுடைய சம்பவத்தில் நீங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அவன் எல்லாத்தையும் வச்சு இருக்கும் வேளையில் அவனுக்கு என்ன மாதிரி நான் யோசிக்கிறது, அவனுக்கு கம்ஃபர்டர் அவன் வச்சிருந்திருப்பான். கம்ஃபர்டபுள் இல்லை, கன்வெர்ட்டர் கார் வச்சிருந்திருப்பான். அவன் என்ன எல்லாம் வச்சு சுழட்டி கொண்டிருந்திருப்பான், காரை ஸ்பின் பண்ணியிருப்பான். என்ன மாதிரி இல்லை, அப்பொழுது எத்தனை பேருக்கு முன்னால் அவன் என்னென்ன விளையாட்டெல்லாம் காட்டியிருப்பான். எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க. கிளப்ஸுக்கு போனால் அவனோட தான் போவாங்க. அவனுக்கு போய்க்க கதவை அவனுக்கு திறந்து விடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அவனுக்கு இருந்த பணம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுது. அவனுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்க ஃப்ரெண்ட்ஸை தேடி பார்த்தான், யாரையும் கேட்டு பார்த்தான். ஒருத்தருமே உதவி செய்வார் இல்லை. போய் பண்டிகைகளுக்கு போடுகிற சாப்பாடை கூட தன்னை வைத்த நிரப்புறதுக்கு ஆசைப்பட்டிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சிலர் வந்தாலும் அப்பாவிடத்தில், இயேசு அப்பாவிடத்தில் வரும் வேளையில் அவர் எல்லாத்தையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இழந்தவைகளை எல்லாவற்றையும் ஆண்ட திரும்ப தர ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுக்கு இருந்த சமாதானம், சந்தோஷம், ஆறுதல், உங்களுக்கு இருந்த பலன் எல்லாத்தையும் இழந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த கால வேளையில் நீங்கள் விடாமல் கர்த்தரை பிடித்திருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்பதில் நம்பிக்கை இருக்கிறதா? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், நாங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போக வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்தவள் வாசிங்கள் 6ஆம் அதிகாரம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாகில் நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். தளர்ந்து போக வேண்டாம். ஜெபம் பண்ணுறதுக்கு எனக்கு பதில் கிடைக்கவில்லை என்று தளர்ந்து போக வேண்டாம். இன்றைக்கு நீங்கள் என்னத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தீங்களோ நீங்கள் மறந்தாலும் கர்த்தர் மறக்கவில்லை. ஆண்டு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறவராக இருக்கிறார். திரும்ப நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க.
திரும்ப கர்த்தருடைய சன்னிதானத்தில் உபவாசம் இருக்க போறீங்க. ஆண்டவர் என்ன செய்ய போறார்? ஒவ்வொன்றையும் தர போகிறார் என்பதில் சந்தேகம் இல்லவே இல்லை. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் Hebrews chapter 10 verse 36 எடுத்தவர்கள் வாசிங்க சத்தமாக. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கு. பொறுமையாக இருப்போம் என்று சொன்னால் பொறுமையாக விட்டுட்டு போக கூடாது. ஆண்டவர் எனக்கு தந்தா தான் இனி சர்ச்சுக்கு வருவேன்ன்றது இல்லை. ஆண்டவர் தராம இருக்கிற நேரத்தில் சர்ச்சுக்கு வந்தா ஆண்டவர் அங்கே தான் தருவார். சர்ச்சில் தான் உனக்கு பதில் கிடைக்கும். எங்களுக்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய சன்னிதானத்துக்குள்ள வரும் வேளையில கர்த்தர் எங்களுக்கு பதில் தருகிறார். பதில் தரும் வேளையில நாங்கள் அவரை மறந்து போகக்கூடாது. நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். 10 குஷ்ரோகிகளில் ஒருவன் மாத்திரம் நன்றி சொல்ல வந்தான். மற்ற 9 பேரும் சுகம் பெற்றார்கள், ஆனால் வரவில்லை. அந்த 9 பேரை போல இருக்கக்கூடாது. நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும். இன்னும் வேதாமத்தை படித்து பார்க்கும் வழியில் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள் இதை பாடமாக வைத்திருக்க கூடும். நீங்கள் சில வேளைகளில் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் நாங்கள் வாசிக்க கேட்போம். உன் சுய புத்தியில சாயக்கூடாது. எனக்கு இதெல்லாம் தெரியும், நீங்க எனக்கு சொல்லித்தர தேவையில்லை. ஐ நோ திஸ், ஐ நோ தட் என்று சொல்லிட்டு போய் செய்ய வேண்டாம். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். என்னவென்று சொன்னால், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. நம்பிக்கை முழு இருதயத்தோடு. செய்வாரோ செய்ய மாட்டாரோ, இது எனக்கு கிடைக்குமோ, ஐயோ நான் பாவி, நான் பொல்லாதவன், நான் நல்லவன் இல்லை, எனக்கு அவர் செய்வாரோ இல்லையோ, இப்படி யோசிச்சா நான் சொல்லுகிறேன் இன்றைக்கே உங்களுக்கு கிடைக்காது. எல்லாரிடத்துலையும் ஜெபம் பண்ணி முடிஞ்சது. இப்போ பாஸ்டர் உங்கள்கிட்டயே நாங்கள் வர்றோம் ஜெபம் பண்ணா நான் சொல்கிறேன் கிடைக்காது. ட்ரை பண்ணி பார்க்க பாருங்க, கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் எங்கே எல்லாம் ஓடினாலும் ஒன்றுமே கிடைக்காது. ஏண்டா இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். 2 மனம் கிடைக்குமா கிடைக்காதா? நிச்சயமா என்ற தேவன் எனக்கு தருவார். வைராக்கியமா சொல்லி கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், அதிசயத்தை நடப்பிப்பார். விசுவாசம் என்பது அங்க எபிரேயருக்கு எழுதின 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். நம்பப்படுகளின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். இன்னும் அங்க காணவே இல்லை, தென்படவில்லை, ஆனால் ஆண்டவர் காரியங்களை செய்கிறார். ஒரு சிறிய கையளவு மேகம் வருகிறது என்று சொல்லி எலியாக்கு அவன் வேலைக்காரன் சொன்னது போல ஆண்டவர் இன்றைக்கு ஒரு சிறிய காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறத, பெரிய மழை வரப்போகிறத காணக்கூடியதாக இருக்கு. ஆண்டவர் நமக்கு செய்வார், எனக்கு செய்வார், எனக்கு ஆசீர்வாதத்தை தருவார், எனக்கு உதவி செய்வார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால ஒரு மதிலை தாண்டிடுவேன், ஒரு சேனைக்குள்ள பாய்ந்திடுவேன். ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் அஞ்ச மாட்டேன். கடைசி மட்டும் நிற்பேன். தனியாக நான் நிற்கிறது இல்லை, என்னோட இயேசு இருக்கிறார். If God be for us, who can be against us? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? உலகம் முழுவதும் ஒரு பக்கம் போயிடும். நான் இதை சொல்லிட்டு வந்தா எனக்கு பிரச்சனை வரும். ஆனா அதுக்காக இந்த வசனத்தை சொல்றதை நிப்பாட்ட மாட்டேன். ஏண்டா எனக்கு தான் கடைசியில முடிவுல வெற்றி. எனக்கு ஆண்டவர் எப்பொழுதும் ஜெயத்தை தருகிறவர். உங்களுக்கு அதை செய்வார், வெற்றியை தருவார். இந்த காலவேளையில் இந்த வார்த்தைகள் அவ்வளத்தையும் எடுத்து இதை தியானித்து பார்க்கும் வேளையில நிச்சயமாகவே ஆசீர்வாதங்கள் வரும். தொடர்ந்து வாசிங்கள். அடுத்த வசனம். உன்னுடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் வழிகளில் எல்லாம் எதை செய்ய போனாலும் அதுல அந்த காரியங்களை கர்த்தரை நினைத்துக்கொள். அப்பா நான் இப்ப டிரைவ் பண்றேன், என்னோட கூட வாங்க. அப்பா நான் சாப்பிட போறேன், என்னோட கூட வாங்க. ஏண்டா அந்த சாப்பாட்டுல சில வேளைகள்ல எங்களுக்கு தெரியாத என்ன இருக்குது என்று சொல்லி வருத்தங்கள் வரலாம், வியாதிகள் வரலாம். ஆகவே நாங்கள் அப்பா உம்மைத்தான் நான் நினைத்துக் கொள்கிறேன். எல்லாத்திலையும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு காரியங்களை செய்யும் வேளையில கர்த்தரை நினைத்துக்கொள். எல்லா நேரத்திலையும் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். நான் இது போறேன், இந்த எக்ஸாமுக்கு, இந்த இன்டர்வியூக்கு போறேன். ஆண்டவரே எனக்கு வெற்றியை தாரும். ஆண்டவரே உமக்கு சித்தமா இருந்தால் இந்த காரியம் வாய்க்க பண்ணி தாரும். ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண கர்த்தர் காரியங்கள் செய்வார். முதலிடத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறத மறக்க வேண்டாம். கர்த்தருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். நேரத்தில் காலையில் எழும்பினோன்னு முதல் கர்த்தருக்கு தான், முதல் ஃபோனுக்கு இல்லை. ஆனால் முதல் கர்த்தருக்கு இடம் கொடுப்போம் என்று சொன்னால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும். அதுக்கு பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த டேயை. அந்த டே நிச்சயமாக ஆசீர்வாதமாக செழிப்பாக இருக்கும். இதை திரும்ப திரும்ப
அங்கே நாங்கள் பார்க்குறோம். நோவா சொன்னது போல தான் பிரசங்கம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறான். பாஸ்டர் இப்படி தான் சொல்லுவார், இவரும் அப்படி சொல்லுவார். இப்போ அதில் சேர்ந்துருக்குறாங்க 2-3 பேர் பஜனை போடுற ஆக்கள் மாதிரி, அவங்களும் அதைத்தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த வாழ்க்கையில் அது நடக்க முடியாதுன்னு யோசிக்கலாம். பஜனை போட போட நீங்களும் சேர்ந்து பாடுவீங்க. எத்தனை பேருக்கு நீங்கள் சொல்ல முடியும்? ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பாடுற ஒரு பாட்டு உங்களுக்கு அந்த கிழமை நாளில் தண்டை பாட்டுக்கு யோசிக்காமலே அந்த பாட்டு சில வேளையில் ஹம் பண்ணுவீங்க, சில வேளையில் தண்டை பாட்டுக்கு வேற. எத்தனை பேர் சொல்லுவீங்க அப்படி நடக்குதுண்டு? இந்த வார்த்தைகள் உங்களுக்கு அப்படி வருவதாக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை கொடு, கர்த்தருக்கு இடத்தை கொடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இல்லையான்னு சொன்னால் சறுக்கி கையும் காலும் முறிய கூடிய விதத்தில் நீ விழுந்து விழுந்து எழும்புறிய, விழுந்து எழும்பாமல் ஓடு, ஓட்டத்தை ஓடு. கர்த்தர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த காலவெளியில் தேவனுடைய வசனத்தில் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் நாங்கள் என்னத்தை போட வேண்டும் என்று சொன்னால் சர்வாயுத வர்க்கத்தை, ஆர்மர் ஆஃப் காட் வாசிங்கள். எடுத்து எபேசியர் 6:11 சொல்லி இருக்குது. என்னன்னு சொல்லி வாசிங்கள். பிசாசு எப்பவும் எங்களுக்கு எதிர்த்து நிற்பான். நாங்கள் ஆண்டுடைய பிள்ளைகள், பிசாசுக்கு பயப்படக்கூடாது. ஒரு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியத்தை செய்கிற ஒரு நபர், ஊழியம் என்று சொன்னால் போதர், எப்பவும் கதைச்சா அவங்க சூனியம் செய்திருவாங்க, மாந்திரிகம் செய்திருவாங்க. ஒரே என்ன பயப்படுத்துறது, உங்களுக்கும் செய்துட்டாங்க. போ பிசாசு என்ற பிசாசு எங்கே இருக்கிறான்? எங்கட காலுக்கு கீழே. வசனங்களை சிலர் சொல்லுவீங்க, உங்களுக்கு என்னத்தான் தீமை இருந்தாலும் அவைகள் மேல் அது உங்களை சேதப்படுத்தாது. அது பாம்பா இருக்கலாம், சர்ப்பமா இருக்கலாம், தேளா இருக்கலாம், எது முன்னுக்கு பின்னுக்கு எல்லா விதத்திலையும் அதுக்கு உங்களை தீண்டலாம். ஆனா ஒன்றும் உங்களை கொள்ளாது. பவுல் ஒரு விரியன் பாம்பு கவ்வி கொண்டுதான் அவன் பிசாசு என்று அப்படி சொல்லல. ஆனா உதறி தள்ளி போட்டு போன ஆக்களை தான் பார்க்குறாங்க. இவன் உண்மையான கொள்ளப்பாதகனா இருக்கணும். கடல்ல இருந்து தப்பி வந்தவன் இவன் செத்து போவான், இனி பார்ப்பவன் பார்த்து கொண்டிருக்கும் வழியில அவன் ஜீவனோடு இருக்கிறத பார்த்துட்டு அவன் இடத்துல ஓடி வருகிறாங்க ஜெபம் பண்றதுக்கு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை எடுத்து பாய்ப்பாராக. இந்த மாந்திரிகத்துக்கு எல்லாம் பயப்பட வேண்டாம், செய்வினைக்கு எல்லாம் பயப்பட வேண்டாம். நீங்க கர்த்தருக்குள்ள இருப்பீங்கள்னு சொன்னா கர்த்தர் எங்களை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். ஆகவே அது வந்துடும் இது வந்துடும் இல்லை. பிசாசானுடைய தந்திரங்கள் ஆண்டுக்கு தெரியும். பிசாசு எங்களை அட்டாக் பண்ணுவான், அவன் வருவான், வராம இருக்க மாட்டான், அவன் வருவான். அதுதான் ஆண்டவர் அந்த வசனத்தை வாசிங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசின் தந்திரங்கள், அவனுடைய தந்திரங்களை நாங்கள் அறியாதவர்கள் அல்ல. சும்மா ஏமாளிகள் மாதிரி இருக்கக்கூடாது. தந்திரங்களை அறியாதவர்கள் அல்ல, ஆனால் தந்திரங்களை எதிர்த்து நிற்கக்கூடியதாக வாசிங்க. எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்றா ஆர்மர் ஆஃப் காட் முழுமையாக எல்லாத்தையும் வாசித்து படித்து பார்க்கும் வழியில இயேசு தலையில இருந்து கால் மட்டும் இயேசுவால மூடி இருக்கணும். இயேசுடைய ரத்தத்தால மூடணும். சும்மா பாவத்தை எல்லாம் செய்யப்படும் இயேசுவின் ரத்தம் என்று சொன்னா அது நல்ல விளையாட்டு காட்டும் உங்களுக்கு பிசாசு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது. ஒரு 7 பேர் வாலிபர்கள் போய் பிசாசுகளை துரத்த வலிக்கிட்டாங்க. பிசாசை துரத்த தொடங்கும் வேளையில பிசாசு என்ன சொல்லிச்சு? போறேன்னு சொல்றேன்னு போயிட்டுதா? என்ன சொன்னது? எனக்கு எல்லாரையும் தெரியும், பவுலையும் தெரியும், உன்னை தெரியும், எல்லாரையும் தெரியுமென்று உடுப்பு எல்லாத்தையும் கிழிச்சு நிர்வாணமா ஓடினாங்களாம். நான் என்னத்துக்கு இதை சொல்றேன்டா, நாங்கள் கர்த்தரோடு இல்லாம எதையும் செய்ய வலிக்கிடக்கூடாது. கர்த்தரோட ஒழுங்கா இருக்கணும். எப்பவும் இயேசுவே நம்முடைய ரத்தத்தை நான் கழுவி சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தியும், என்னை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே வலுவாதபடி காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிற உம்முடைய கரங்களை நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இவ்விதமாக ஜெபத்தை எப்பவும் அவரோடு ஐக்கியம் வைக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலே நிலைத்திருந்தால். இது வார்த்தை இல்லை, இது ஞாயிற்றுக்கிழமை தான் வார்த்தை வருது, மற்ற நாட்களில் வார்த்தை இல்லை. வார்த்தை எங்களுக்கு வேணும். கதை சொல்றதுக்கு நேரம் இல்லை. அல்லடா ஒரு கதை வருது ஞாபகத்துக்கான இன்றைக்கு சொல்ல இல்லை அந்த கதை. சிலர் பைபிளை வாசிக்கிறதே இல்லை, திறந்து பார்க்கறதும் இல்லை, எங்க வச்சிருக்கிறதுன்னு தெரியாது. சில ஆக்கள்கிட்ட பைபிள் சர்ச்சிலேயே இருக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் பாக்ஸில் தேடினா சில வேளையில இருக்கும். அடையாளம் எங்களுக்கு தெரியாது. ஏண்டா முன்னுக்கும் இல்லை ஒட்ட, அதுக்கு கவரும் இல்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும் இது எந்த பைபிள், முன்னுக்கு 3 அதிகாரம் இல்லாத பைபிள் என்றது தான்.
இன்றைக்கு நான் என்னத்தை சொல்ல வருகிறேன்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள். ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருப்போம்னு சொன்னால், கொடியானது செடியில் நிலைத்திருக்காவிட்டால் கனி கொடுக்காதது போல நாங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருப்போமாக. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வாராக. மார்க் எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இருந்து வாசித்து பார்க்கும் வேளையில் பெரும்பாடுள்ள ஸ்திரியை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அவளுடைய வருத்தம் 12 வருஷ காலமாக மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். வைத்தியரிடத்தில் போனால் இருந்த பணமும் செலவழிந்து போய்விட்டது. ஆனால் வருத்தமோ கொஞ்சமும் மாறவில்லை. அதிகமாக வேதனைப்பட்டு கொண்டிருந்தாள். அப்படி அதிகமாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் வழியில் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியிலேயும் நெருக்கடியிலேயும் அவர் சோர்ந்து போகாமல் இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி வந்து விசுவாசித்தபடியே நடந்தது போல இந்த கால வேளையில் எத்தனை நெருக்கங்கள் வரலாம். பிள்ளைகள் சொல்லலாம், குடும்பத்தில் அப்பா அம்மா சொல்லலாம், சகோதரர்கள் சொல்லலாம், சர்ச்சுக்கு போகக்கூடாதுண்டு சிலர் சொல்லுகிறத நான் கேட்டுக்கிறேன். சர்ச்சுக்கு வேற விட மாட்டாங்க. ஆனால் என்னன்னு சொன்னால், என்ன நடந்தாலும் நான் சர்ச்சில் போய் செத்தாலும் பரவாயில்லை, என்ன நான் பரலோகம் போவேன். என்ன நடந்தாலும் நான் சர்ச்சுக்கு தான் போவேன். சர்ச் என்று வருகிற இடத்துல ஒரு ஆறுதல் இருக்குது. ஒரு செட்டைகளின் கீழே கோழி தண்ட குஞ்சுகளை பாதுகாக்கிற மாதிரி சபைக்குள்ள வரும் வழியில் ஒரு பாதுகாப்பு இருக்குது. நோவாவுடைய பேழைக்குள்ள வந்தவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். சர்ச்சுக்குள்ள வரும் வழியில் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்த இடத்தை விட்டு நாங்கள் போகக்கூடாது. அவர் எங்களை ஆசீர்வதிக்கிற இடத்துல அவருக்கு கீழே இருப்போம் என்று சொன்னால், அவருடைய சித்தத்தை செய்வோம் என்றால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆகவே எந்த ஒரு காரியத்தையும் விட்டு சோர்ந்து போக வேண்டாம், தளர்ந்து போக வேண்டாம். விடாமல் இறுகி அவரை பிடித்து கொள்வீங்கள் என்று சொன்னால் ஆண்டவர் அற்புதத்தை நடப்பிக்க போறார். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து தனியாக நான் ஒரு பிரசங்கம் இப்பொழுது செய்ய போறது இல்லை. ஆனால் அவள் அந்த இடத்துக்குள்ள வருவதற்கு தகுதியே இல்லை. அவளுக்கு அந்த இடத்துல இன்னொரு ஊழியக்காரன் இருக்கிறார், பெரிய ஒரு ஊழியக்காரன், ஜவீர் என்று சொல்லப்படுகிற மனுஷன் இருக்கிறார். இப்படியான ஆட்கள் மத்தியில் வர முடியாத ஒரு சூழ்நிலையிலையும் அவர் சொன்ன, பரவாயில்லை, என்ன நடந்தாலும் பரவாயில்லை, ஐ நீட் ஹீலிங், எனக்கு சுகம் வேணும். எனக்கு என்னத்தான் யார்தான் என்னை அப்புறப்படுத்தினாலும், என்னை யார்தான் துரத்தினாலும், ஐ வாண்ட் தி டச் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவர் என்னை தொட வேண்டும், அவருடைய வஸ்திரத்தை நான் தொட வேண்டும் என்று சொல்லி வந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் ஆண்டவர் சுகம் கொடுத்தார். இயேசு இருந்தால் நீங்க நல்லா வருவீங்க. இயேசு இருந்தால் மேலுக்கு 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 மேலுக்கே போய்கொண்டிருப்பீங்க. ஆண்டவர் எங்களை கைவிடவே மாட்டார். அவர் எங்களை தேற்றுவார், பலப்படுத்துவார், அவர் எங்களை உறுதிப்படுத்துவார். இந்த கால வேளையில நம்பிக்கையோடு நீங்கள் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் வேளையில இயேசு என்னோடு வருகிறார், இயேசு எனக்கு உதவி செய்கிறார், எனக்கு எல்லாத்தையும் செழிக்க பண்ணி தருவார், ப்ராஸ்பரஸாக இருக்க வைப்பார், சுகத்தோடு இருக்க வைப்பார், எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருவார், பாதுகாப்பை தருவார், தயவு பெறக்கூடியதாக கர்த்தர் கிருபை அளிப்பார். பயப்படும் வேளையில் நான் பயப்படும் நாளில் உண்மையே நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்குறோம். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் வேளையில் கர்த்தர் எங்களை பயத்திலிருந்து விடுதலையாக்கி தைரியத்தை எங்களுக்கு தருவார். ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு வரக்கூடியதாக கர்த்தர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால ஒரு தைரியத்தை ஆண்டவர் எங்களுக்கு தருவார். அந்த இடத்துல போய் காரியங்களை வாய்க்க பண்ணி தருவார். ஆண்டவர் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணி தருவார். இருளின் அதாவது மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறேன். சும்மா பயப்பட மாட்டேன் என்றா பயப்படுவேன், ஆனால் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஒரு கொஞ்ச காலத்துக்கு தான், ஆனால் ஆண்டவர் அதை எல்லாத்தையும் நீக்கிறவராயிருக்கிறார், பிரச்சனைகளை நீக்கிறவராயிருக்கிறார். நாங்கள் பார்த்திருக்கிறோம், பைபிளில் வசனங்கள் இருக்குது, weeping lasts only for a moment, joy comes in the morning. எங்களுடைய வாழ்க்கையில் வேதனைகள் எல்லாம் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தான், இரவு நேரம் வருகிறது போல இருக்குது, ஆனால் எப்படி விடிஞ்சதுன்னு தெரியாது. ஆண்டவர் எங்களோட வாழ்க்கையை எல்லாத்தையும் மாற்றுவார், எங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலவெளியில் கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார். நான் விடாமல் கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் எனக்கு திரும்ப திரும்ப பல உதாரணங்கள் மூலமாக காண்பித்திருக்கிறார். பைபிளை வாசிக்க 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 உங்களுக்கு விசுவாசம் எழும்பிக்கொண்டே இருக்கும். எல்லாரும் முடியாதுன்னு சொல்லுவார்கள், ஆனால் உங்களால் முடியக்கூடியதாக இருக்கும். நான் ஒரு சாட்சி, என்னுடைய தாப்பனாருடைய ஊழியத்தில் கண்ட ஒரு சாட்சியை நான் சொல்லுகிறேன். எங்களுடைய சபையிலேயும் ஆண்டவர் இப்படியான அற்புதங்கள் செய்திருக்கிறார். ஆனால் தாப்பனார் ஒரு நாள் திடீரென்று சொல்லி எங்களுக்கு ஒரு தொலைபேசியில் கூப்பிட்டார்கள். ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட்டுடைய தாப்பனார் அவரை அங்கே
இறப்பதற்கு வீட்டுக்கு கொண்டு போங்கள் என்று டாக்டர் சொல்லிவிட்டார். அங்கே கொண்டாந்து வீட்டில் வைத்திருக்கிறார்கள். பாஸ்டர் கூப்பிடணுமென்றது நான் தான் ஆன்சர் பண்ணேன். எங்களுக்கு ப்ரேயர் மீட்டிங் முடித்துட்டு நாங்கள் போகும் வழியில் அங்கே அந்த வீட்டில் அநேகமான ஜனங்கள் இருக்கிறார்கள். நாங்கள் அங்கே உள்ளுக்கு போகிற நேரத்தில் மக்கள் வெளியிலையும் வராங்க. அப்பொழுது நான் யோசித்த காரியம் ஆள் போயிட்டாருண்டு முடிஞ்சுதுன்னு சொல்லி யோசித்தேன். நாங்கள் உள்ளுக்கு போகும் வழியில் பாஸ்டர் வந்துட்டாருன்னு சொல்லி கூட்டிக் கொண்டு போனார்கள். கூட்டிக் கொண்டு போகும் வழியில் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு சிலர் வந்திருந்தார்கள். நானும் போயிருந்தேன். உள்ளுக்கு பார்த்தா அவர் நிலத்தில் படுத்திருக்கிறார். அந்த மனுஷன் அந்த நிலத்தில் அப்படியே அவருடைய சர்வத்தை பார்த்தோம். அப்போ எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லும் வழியில் என்னுடைய தாப்பனார் என்ன செய்தாருண்டா, ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிட்டு தண்ணி கொண்டு வந்து கொடுங்கண்டா. அவங்க சொன்னாங்க தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டார், ஒன்றும் செய்ய மாட்டார். அவர் போகிறதுக்கு தான் ஏதாவது சொன்னால் தண்ணியை கொண்டு வாங்கன்னு நான் சொன்னேன். தண்ணீரை ஜெபம் பண்ணிட்டு குடிக்க கொடுத்தார். அந்த மனுஷன் குடித்து எத்தனையோ வருஷங்கள் ஜீவனோடு வாழ்ந்து சபைக்கு வந்தார். நான் சொல்லுகிறேன் என்னவென்று சொன்னால், கர்த்தர் மாறாதவர். எங்களுடைய சபையிலும் இதே மாதிரி காரியங்கள் நடந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். டாக்டர்ஸால் கைவிடப்பட்டு எல்லாம் செத்து போயிட்டார்கள், முடிஞ்சது என்று சொல்லும் வழியில் ஆண்டவர் எவ்விதமாக உயிரோடு எழுப்பி கொண்டு வந்து தந்திருக்கிறார். இது தேவனுடைய வல்லமை. ஒரு மனுஷனுடைய பேர் புகழுக்கு இல்லை. கர்த்தர் ஒரு மனுஷனை எடுத்து பாய்க்கிறவர். இந்த கால வேளையில விடுதலையின் தேவன் இந்த கால வேளையில விடுதலை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய மனதுக்குள்ள போராட்டங்கள், மனதுக்குள்ள இருக்கிற எல்லா எண்ணங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். போராடி கொண்டிருக்கிறவர்கள் இந்த இடத்துல சிலர் இருக்கிறீங்க. சில காரியங்களை என்ன செய்யணும் தெரியாம தத்தளித்து கொண்டிருக்கிறீங்க. யூ டோன்ட் நோ வாட் டு டூ என்று சொல்லி என்னத்தை செய்யன்னு தெரியாம யோசிச்சு கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். உங்களுக்காக இப்பொழுது ஜெபம் பண்ண போறேன். அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் தான் எழுமி நிற்கணும், மற்றாக்கள் எழும்பக்கூடாது. மனதுக்குள்ள போராட்டம் எனக்கு இருக்குது. ஏன்னா இந்த நேரத்தில் கர்த்தர் விடுதலையாக்க சித்தம் கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தாவே எனக்கு விடுதலையை தாரும் என்று சொன்னால் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தரால தான் விடுதலை கிடைக்கும், மனுஷனால விடுதலை அல்ல. ஆகவே எழுந்திருக்கிறவர்களை கர்த்தர் பார்க்கிறார், நானும் பார்க்கிறேன். கர்த்தர் அதிசயங்களை நடப்பிப்பார், ஆண்டவர் அற்புதங்களை நடப்பார். குழப்பத்தை நீக்கிற தேவன் எங்கள் மத்தியில இருக்கிறார். ஆண்டவர் இந்த கால வேளையில அதிசயங்களை நடப்பிக்க போகிறார். உங்களுடைய இருதயத்தில் சமாதானம், பயமில்லாம இருக்கக்கூடியதாக கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். கெட் ரெடி. 1 2 3 இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது இந்த சரங்கள்ல இந்த மனதுக்குள்ள இருக்கிற எல்லா குழப்பத்தின் ஆவிகளையும் நசரேனா இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது ரைட் நவ அகன்று போன்னு கட்டளையிடுகிறேன். இப்பொழுது இந்த நேரத்திலேயே எல்லாத்த மனதுக்குள்ளே சமாதானம் வருவதாக, நிம்மதி வருவதாக, ஆறுதல் வருவதாக, தைரியம் வருவதாக. கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை இந்த காலவேளையில செய்கிறார், இப்பொழுது எனக்கு விடுதலையை தந்திருக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக எல்லா விதமான குழப்பங்கள் வேருடன் அகன்று போன்னு கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால இவர்களுக்கு ஜெயத்தை நீங்க கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். நீங்க பெற்றிருக்கிறீங்க. தாய் செய்து உட்காருங்கள். ஏன்னு சொன்னா கர்த்தர் ஒருவர் தான் விடுதலை ஆக்குறவராக இருக்கிறார். பாஸ்டர் சோலமன் அல்ல. ஆனா பாஸ்டர் சோலமனை கர்த்தர் ஒரு கருவியாக பாய்க்கிறார், அதிசயங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். நானும் யோசிக்கல, நீங்களும் யோசிக்கல என்ன நடக்க போகுது காலையில. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை விடாமல் இருக்கிறத குறித்து தான், பெர்சிவியரன்ஸை குறித்து தான் என் உள்ளத்துல கர்த்தர் போட்டார். நான் இன்னொரு சேமன் உண்டா யோசிச்சு, அது நல்ல சேமன் நான் புதன்கிழமை கொடுத்துட்டேன் கொஞ்சம். ஸோ அதை கொடுப்போம்னு சொல்ல அதை தூக்கி பிடிச்சிட்டாங்க சிலர். தூக்கி பிடிச்சி அதை கொண்டு வந்து விசுக்கிறாங்க இப்போ அந்த சேமனை. இப்போ நான் அதே சேமனை எப்படி கொண்டு வந்து கொடுக்குறது? அப்பம் சாப்பிட்டா சுட சுட சாப்பிடணும், அது ஒழுங்கான அப்பமா இருக்கணும். ஆற வச்சு சாப்பிட்டா சரி டேஸ்ட் வராது. பழைய சாப்பாடு சாப்பிடாம புது சாப்பாடு சாப்பிடக்க டேஸ்ட் இருக்குதா இல்லையா? உடனே சுட சுட சாப்பிடக்க ஒரு நல்லா இருக்கும். எங்கட மம்மாக்கு தெரியும் விளையாட்டு காட்ட, பழைய சோறையும் நல்ல சுட சுட எனக்கு கொண்டு தருவா. என்ன செய்வா, தண்ணிக்குள்ள போட்டு அதை கொதிக்க வச்சு அதை சூடாக்கி ஏதோ விதத்தில் செய்து ஃப்ரெஷ் ரைஸ். நான் சொல்ல மாமா இட்ஸ் ரியலி நைஸ் என்றுவேன். அவள் புறவைத்தான் சொல்லுவா, சாப்பிடுன்ட்டு போவா. எங்கட மாமா ஒன்றையும் வீணாக்க மாட்டா, ஒன்றையும் வீணாக்க மாட்டா. வாழைப்பழம் பழுத்துட்டுதான்டா கூட நான் சாப்பிட மாட்டேன். நீங்களும் சிலர் இருக்கிறீங்க சாப்பிட மாட்டீங்க. சிலர் என்ன செய்யண்டு வீணாக்காம எல்லாத்தையும் சாப்பிட்றீங்க. எங்கட மாமா
அந்த பணியாரம் ஒன்று சுடுவார் வாழைப்பழத்திலேயே. அதை கொண்டு வந்து செய்து வச்சுட்டாண்டா எந்த பேர பிள்ளைகளும் சாப்பிடுவாங்க, நானும் அதை எடுத்து எடுத்து மெல்லமாக சாப்பிட்டு கொண்டிருப்பேன். எங்களோட மாமா ஒன்றையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு புதிய காரியத்தை, புதிய வார்த்தையை, ஆசீர்வாதமான வார்த்தையை ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, this is the day that the Lord has made. We will rejoice and be glad in it என்று சொன்னது போல இந்த நாளை எங்களுக்கு சிருஷ்டித்து எங்களுக்கு படைத்த நாள், இதில் நாங்கள் களி கூறுவோம் என்று சொன்னது போலவே நாங்கள் களி கூற கிருபளித்து தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஜீவன் இருந்த வார்த்தைகளுக்காக, வல்லமன் இருந்த வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்கிறோம். இந்த கால ஆராதனை ஆசீர்வதித்து தந்ததுக்காக ஸ்தோத்திரம். வந்த ஜனங்களை தொற்றுப்பதற்காக ஸ்தோத்திரம். விடுதலை கொடுத்தால் மெய்யாகவே விடுதலை பெற்றவர்களாக இந்த ஜனங்கள் இருக்க கிருபளித்து இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் விசேஷமாக ஆண்டவர் யாரெல்லாம் இன்றைக்கு வர முடியாமல் தடைப்பட்டு இருக்கிறார்களோ அந்த தடைகள் எல்லாவற்றையும் நீக்கும்படி கேட்கிறேன். வருகிற முறை எங்களோடு சேர்ந்து உங்களை ஆராதிக்க கிருபளித்து கொடுக்கும்படி கேட்கிறேன். விடுமுறைக்கு தூரமான இடங்களுக்கு போயிருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். பாதுகாத்து நல்ல சந்தோஷமாக தங்களுடைய விடுமுறையை ஆண்டவா செலவழித்து எங்கள் மத்தியில் சாட்சிகளோடு வந்து சேர கிருபைத்து தரப்போவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவா வயது போன ஒவ்வொருவருக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஒவ்வொருவரையும் தொடும்படி கேட்கிறேன். ஒவ்வொருவரையும் பெலப்படுத்தும்படி கேட்கிறேன். புது ஜீவனை கொடுக்கும்படி கேட்கிறேன். உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன தொடரும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நன்மையும் கிருபையும் ஒவ்வொருவரையும் தொடரட்டும். புது ஜீவன், புது பலன் ஒவ்வொரு நாடி நாளங்களுக்கூடாக எலும்பு இரத்தம் ஓடட்டும். எலும்புகள், மூட்டுகள் எல்லாவற்றையும் தசைகள் ஒவ்வொன்றையும் பெல்லப்படுத்துங்க சுவாமி. வருத்தங்கள் எல்லாம் அகன்று போட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்களை உங்களோட கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களோட கரங்களை ஒப்புக் கொடுக்கிறத கடைசி வரையும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறீங்க. உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கும் வரையும் எங்களை வழி நடத்தும்படி இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக. God be with all of you. Amen.